அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புது பள்ளிவாயலில் ஒவ்வொரு வருடமும் ஜமாதுல் அவ்வல் மாதத்தில் 30 நாட்களும் ஜாமிய திருமிதி பாராயணம் செய்யப்பட்டு பயான் நிகழ்வு நடைபெறுவது வழக்கமானது. அந்த அடிப்படையில் இவ்வருடம் 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 20வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் எமக்காக எமது குறுகிய அழைப்பை ஏற்று சமூகம் தந்திருக்கின்ற மௌலவி சுவர்க்கம் நரகம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வந்திருக்கின்றார். அக்கரை பற்றி குல்லியத்துல் உமர் அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளரும் அக்கரை பற்றி ஜமியத்துல் உலமாவினுடைய உறுப்பினரும் ஆகிய ஷேக் மௌலவி ஜே மக்சூத் அலி சஹதி ஹஸ்ரத் அவர்களை பயான் நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றனர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடம் தோறும் ஜாமிஅ திருமிதியை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே இன்றைய நாளுடைய தலைப்பு சுவர்க்கம் நரகம் என்பதாகும். கொஞ்சம் எல்லாரும் நெருங்கி வந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்னுக்கு வந்தா முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அந்த அளவு சொல்லுவாங்க, பேசக்கூடியவருடைய நாவில் இருந்து ஹிதாயத்துடைய வார்த்தைகள் வெளியாகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் வந்தது வாழுவதற்கல்ல, இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கைக்கு தயார் செய்ய வந்தவர்கள் நாம். உதாரணமாக எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஒருவர் தொழில் செய்ய போகின்றார். தொழில் செய்ய போனவர் அங்குள்ள சுவண்டிகளை கண்டு
அங்குள்ள இன்பங்களிலே மூழ்கி நாட்டுக்கு வருமானம் எதுவும் அனுப்பாமல் அந்த நாட்டையே அனுபவித்துக் கொண்டிருந்தால் இவரை நாம் யாரும் புத்திசாலி என்று சொல்ல மாட்டோம். இதுபோன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகுக்கு அனுப்பியது மறுமைக்கான வாழ்க்கை ஒன்றிருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கு தயார் செய்யுங்கள் என்றுதான். அதனை விட்டுவிட்டு நாம் காலங்களை வீணாக்குவதால் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அப்படி காலங்களை வீணாக்குவவனை புத்திசாலி என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸிலே அல் கையிஸ், உண்மையான புத்திசாலி யார், உண்மையான புத்திசாலி யார், இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அதிகமாக பணம் சம்பாதிப்பவர், உலகத்தோடு சம்பந்தப்பட்ட கல்விகளை கற்று உயர்நிலையை அடைந்தவர், அல்லது வியாபாரத்துறையில் முன்னேறியவர், இவரைத்தான் நாம் புத்திசாலி என்று சொல்வோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புத்திசாலி என்று யாரை சொன்னார்கள் என்றால், மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தனது நஃப்ஸோடு போராடி தனது நஃப்ஸை கட்டுப்படுத்தி அதற்காக வேண்டி தயாராக கூடியவர் தான் உண்மையான புத்திசாலி. இதற்கு மாற்றமாக அல் ஆஜிஸ், புத்திசாலிக்கு ஆப்போசிட் ஆனவர். இவர் யார்? மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். இவர் வாழுகின்ற போதெல்லாம் தனது மனோ இச்சைப்படி நடக்கின்றார். ஆனால் இவரிடத்திலே கேள்விக்கணைகள் தொடுக்கப்படும். மௌத் ஒன்றிருக்குது, ஆஹ்ரா ஒன்றிருக்குது, தொழுகை ஒன்றிருக்குது, நோன்பு ஒன்றிருக்குது, இஸ்திக்பார்ங்கிற ஒன்றிருக்குது, திக்ர் ஒன்றிருக்குது, குர்ஆன் இருக்குது என்றெல்லாம் கேள்வி கணைகள் தொடுக்கின்ற பொழுது, அல்லது அவருக்கு முன்னால் உபதேசங்கள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவார்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் என்ன பார்த்துக்குவான், அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆதரவு வைப்பவர். இவர்தான் புத்திசாலிக்கு ஒப்போசிட்டான மனிதர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவாக சொன்னார். எனவேதான் கண்ணியமானவர்களே, இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் தன்னை தயாராக்கி கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே நலவுகளை செய்துவிட்டு மரணித்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் அவன் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு தான் அல் ஜன்னா, சொர்க்கம் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஅம்மா மன் தகா وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. யார் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அழிச்சாட்டியம் புரிந்து வாழுகின்றாரோ, وآثر الحياة الدنيا, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழுகின்றாரோ, அவர் ஒதுங்கும் தளம் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம்தான்.
وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. யார் அல்லாஹ்வை பயந்து நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே, அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்கப் போகின்றான், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அது பதிவு செய்யப்படுகின்றது, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது பதிவு செய்யப்படுகின்றது. இந்த எண்ணத்தோடு யார் இந்த உலகத்திலே வாழுவாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கும் தளம் சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்தை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச போகின்றோம். கண்ணியமானவர்களே, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபிலே அபுவாபு சிஃபத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய தன்மைகள் என்ற பாடங்களை பற்றி பேசுகின்ற போது ஆரம்பத்திலே கொண்டு வருகின்ற பாடம் என்ன தெரியுமா? பாபு மா ஜாஅ ஃபீ சிஃபத்தி ஷஜரில் ஜன்னா, சொர்க்கத்தில் உள்ள மரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கின்றது அதை பற்றித்தான் பேசுகின்றார். சொர்க்கத்தில் இருக்கின்ற மரம் எப்படி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, நாம் ஒரு விடயத்தை நன்கு விளங்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய மரம் என்று முதலாவது பாடத்தை ஆரம்பிக்கின்றார் என்றால், மரத்தினுடைய நிழல் அது எவ்வளவு பெருமதியானது, மரம் எவ்வளவு பெருமதியானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், நாம பெரிய வீடுகளை கட்டியிருக்கிறோம், பெரிய வீடுகளை கட்டியிருக்கிறோம், டைல்ஸ் போட்டிருக்கிறோம், மாடி வீடுகளை கட்டியிருக்கிறோம். ஆனா வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாளையில நாம் எங்க சாப்பாட்டுக்கு போக விரும்புகிறோம்? நாம் எங்க சாப்பாட்டுக்கு போக விரும்புகிறோம்? ஏதாவது ஒரு மர நிழலுக்கு கீழே போக விரும்புகிறோம், ஒரு மர நிழலுக்கு கீழே போக விரும்புகிறோம். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், எங்க சாப்பிடுறோம்? நாங்க மர நிழலுக்கு கீழே சாப்பிடுறோம், மரத்தினுடைய நிழலுக்கு கீழே சாப்பிடுறோம். சாதாரணமா நாம அட்டப்பழத்துக்கு போனோம்டா எங்க சாப்பிடுறோம்? பீச்சுக்கு போனோம்டா காலை புக் பண்ணி சாப்பாட்டுக்கு போறோம். எங்க எங்களுக்கு வீடு இல்லாமையா நாங்க சாப்பிட போறோம்? இல்லை, வீடு இருக்குதான். அந்த நிழலில் இருக்கின்ற சுகம் எவ்வளவு பெரிய பங்களாக்குள்ளையும் இருக்காது. அந்த தென்னங்காற்றினுடைய ரகம் ரசனை அது எங்கேயும் கிடைக்காது. அது ஒரு பாக்கியம். அதனால் தான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் முதலாவதாக கொண்டு வந்ததே சொர்க்கத்துடைய மரத்தை பத்தி தான். மரம் எப்படி சொர்க்கத்தில், அது சம்பந்தமாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசுகின்ற போது وبه قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا الليث عن سعيد بن أبي سعيد الخدري عن أبيه عن أبي هريرة رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال إن في الجنة لشجرة يسير الراكب في ظلها 100 عام. وعن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال في الجنة شجرة يسير الراكب في ظلها 100 عام لا يقطعها قال وذلك الظل الممدود. சொல்லப்படுகின்ற ஹதீஸ் அபூ ஹுரைரா
ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஒன்றிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஒன்றிருக்கிறது. ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து நான் வாசிச்சேன். முதலாவது ஹதீஸில் சொல்லப்படுகின்றது என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை பிரயாணம் செய்யக்கூடியவர் 100 வருஷம் பிரயாணம் செய்வாராம். ஒரு மரத்துடைய நிழல் 100 வருஷம் பிரயாணம் செய்வாராம். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்கலுமா? ஒரு மரத்துல நிழல 100 வருஷம் வேண்டாம். அது இங்கே வருஷம் இருக்க மாட்டான், மறுமையினுடைய வருஷம். அங்க மறுமையினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தில் 1000 வருஷம். நம்ம 1000 வருஷம் தான் அங்க ஒரு நாள். அப்ப ஒரு மரத்துடைய நிழல 100 வருஷம் பிரயாணம் செய்வார். இது ஒரு ஹதீஸ். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகின்றது, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது. 100 ஆண்டுகள் ஒருவர் பிரயாணம் செய்வார். ஆனால் அப்படி பிரயாணம் செய்தாலும் அந்த மரத்துடைய நிழலை கடக்க முடியாது. 100 வருஷம் பிரயாணம் செஞ்சாலும் மரத்துடைய நிழலை கடக்க முடியாது. இங்க கஸ்ரத்துல் முபாலகா என்று சொல்லப்படுறது. அப்படின்னா நாமளும் நம்முடைய பேச்சில் செல்லுவோம், சக்கராத்துக்கு கூட தேனெடுத்து வாரத்துக்கு கூட உங்கள்ட்ட செல்லப்படாதா? அப்படின்னா அவட்ட ஒன்றும் செல்லப்படான்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இப்படி சொல்லுவோம், 1000 வருஷம் போனாலும் ஒன்ன செல்லப்படா. இல்லாட்டி சொல்லுவோம் 1000 வருஷம் போனாலும் நாம அதை தொடர்ந்து பார்க்கவே இல்லை அப்படி செல்லுவோம் இல்லவா? இது என்னண்டா, கோடிக்கணக்கான ஆண்டுகள் போனாலும் ஒரு மரத்துடைய நிழலை கடக்க முடியாது என்கிறத 100 ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் விஷயம் படுது. எப்படி ஒரு மரத்துடைய நிழல எத்தனை வருஷம் போனாலும் கிடைக்கல? பேசி பேசி படிச்சு படிச்சு பேசுவோம். அப்ப நாம ஏதாவது இன்றைக்கு விளங்கி போவோம். இன்ஷா அல்லாஹ் நியத்தை வைக்கணும். இன்றைக்கு நான் ஏதாவது ஒன்றை படிச்சு போறேன். சொர்க்கத்துடைய ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துடைய நிழலை கோடிக்கணக்கான ஆண்டு போனாலும் கடக்கலாம். அவ்வளவு பெரிய நிழல். 100 வருஷம் என்கிறது தான். விளங்குதா? சரி, அடுத்த ஹதீஸ். பாபு மாஜா ஃபி சிஃபத்தில் ஜன்னஹ் வ நஈமிஹா. பாபு மாஜா ஃபி சிஃபத்தில் ஜன்னதி வ நஈமிஹா. இரண்டாவது பாடம், சொர்க்கத்துடைய பாடத்தில் இரண்டாவது பாடத்தை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னா, சொர்க்கத்துடைய தன்மைகள் எப்படி இருக்குது, சொர்க்கத்துடைய தன்மை எப்படி இருக்கு, இதை பத்தி தான் பேச போறார். இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ், கொஞ்சம் நீண்ட ஹதீஸ். நல்ல விளங்கணும். இந்த ஹதீஸுக்குள்ள பிரதானமா 3 விஷயங்கள் பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரதானமா நம்ம இந்த ஹதீஸுக்குள்ள 3 விஷயம் பேசுவாங்க. ஒன்று, மனிதன் என்கிறவன் யார். முதலாவது என்ன பேசுவாங்க? மனிதன் என்கிறவன் யார். இரண்டாவது, சொர்க்கத்தினுடைய தன்மைகளை பத்தி பேசுவாங்க இந்த ஹதீஸ்ல. மூன்றாவது, இந்த சொர்க்கத்துக்கு யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மூணாவது, யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது என்கின்ற இந்த 3 விஷயங்களையும் இந்த ஹதீஸுக்குள்ள பேச போறாங்க. பாப்போம் இன்ஷா அல்லாஹ். وبه قال حدثنا أبو كريب قال حدثنا محمد بن فضيل عن حمزة الزياتي
عن زياد الطائي عن أبي هريرة رضي الله عنه قال இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குல்னா யா ரசூலல்லாஹ் நாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்டோம் மாலனா இதா குன்னா இந்தக ரக்கத் குலூபுனா வஸஹத்னா ஃபித் துன்யா وكنا من أهل الآخرة فإذا خرجنا من عندك فأنسنا أهالنا وشمتنا الأولاد وأنكرنا أنفسنا فقال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تكونون إذا خرجتم من عندي كنتم على حالكم ذلك على حالكم ذلك لزارتكم الملائكة في بيوتكم. என்னண்டா சஹாபாக்கள் சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களோட இருக்கக்குள்ள எங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வருது. உங்களோட இருக்கக்குள்ள எங்களுக்கு நல்ல சிந்தனைகள் உதயமாகுது. எங்களோட உள்ளங்கள் எல்லாம் அப்படி சாஃப்ட் ஆகுது. துனியாவுல பற்றற்ற தன்மை உருவாகுது. நாங்க ஆகிரத்துக்கு தயாராக கூடிய ஒரு ஃபீல் எங்களுக்கு ஏற்படுகிறது. இது உங்களோட நாங்க இருக்கக்கூட உங்களோட சபையை விட்டு வீட்டுக்கு போனோம்டா நாங்க எங்கட குடும்பத்தில் உள்ள வேலைகளில் ஈடுபடுறோம். எங்கட பிள்ளைகளை நாங்க சந்தோஷப்படுத்துறோம். என்ன யா ரசூலல்லாஹ் நாங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா? உங்களுக்கு முன்னால நடிக்கமே என்ன உங்களுக்கிட்ட இருக்கக்கூட நாங்க ஒரு விதமா இருக்கோம். உங்களை விட்டு போனதுக்கு பின்னால இன்னொரு விதமா மாறுறோம். இதான் முதலாவது விஷயம். இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களே நீங்க மனிதர்கள். நீங்க யாரு? மனிதர்கள். நீங்க என்னோட இருக்கக்கொள்ள எப்படி உங்களோட ஈமான் பலப்படுத்தப்பட்டிருந்ததோ, எப்படி என்னோட இருக்கக்கொள்ள உங்களுக்கு ஒரு வகையான ஆகிராவுடைய சிந்தனை வருகிறதோ, இதே நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா மலக்குமார்கள் உங்களோட வீடுகளுக்கு வந்து உங்களோட முசாபஹா செய்வாங்க, உங்களை சந்திப்பாங்க. பல ரிவாயத்தில் பல ஹதீஸில் வருகிறது. உங்களோட முசாபஹா செய்வாங்க, உங்களோட வந்து உங்களோட வீட்டில் உங்களை வந்து சந்திப்பாங்க. ஆனா அந்த நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க மனிதர்கள். உங்களால தப்பு தவறுகள் நடக்கும். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் யார்? நபிமார்கள் மட்டும்தான். மஅசூமூன்கள் என்று சொல்ல. நபிமார்களுக்கு என்ன சொல்ல? நாம மஅசூமூன்கள். மஅசூம் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றுதான் நபிமார்களுக்கு சொல்றேன். மற்ற ஆட்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். மத்தாக்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி என்று சொல்லக்கூட ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நீங்க என்ன இப்படி சொல்ற? நபிமார்கள் பாவம் செய்யறதில்ல என்று சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் இப்படி சொல்லணும்? நபியே உங்களோட முன் பாவம் பின் பாவம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்று குர்ஆன் வசனம் வருதே, வருதா இல்லையா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். குர்ஆன் வசனம் வருது. அப்ப நபி அவங்க பாவம் செய்ய போய் தானே எல்லாம் மன்னிக்கிற கருத்து வருது. கேள்வி வருமா இல்லையா எங்களுக்கு? அதுக்கு என்ன பதிலண்டா, நபி அவங்க பாவம் செய்யல, நபி அவர்களுடைய மனசில
சில விடயங்கள் நான் பாவம் செஞ்சிட்டேனோ என்று வந்துரும். அந்த அளவு நுணுக்கமாக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அந்த அளவு நுணுக்கமாக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. சில விடயங்களை செஞ்சிட்டு நான் தப்பு செஞ்சிட்டேனோ. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால் வீங்க வீங்க தொழுவாங்க. என்ன கேட்டாங்க? என்ன யா ரசூலல்லாஹ், உங்களோட முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு தானே, ஏன் நீங்க இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்றீங்க? என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் மாறிவிடக் கூடாதா? பாவம் செஞ்சாத்தான் தொழணும், பாவம் செஞ்சாத்தான் நோன்பு பிடிக்கணும் என்று இல்லை. எனவே நபிமார்கள் மட்டும்தான் பாவமே செய்யாதவர்கள். எந்த பாவமும் செய்யல. அல்லாஹ் அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துட்டார். அதனால சொன்னாங்க, நீங்க அந்த நிலைமைக்கு வரையலாம். எனக்கு தெரிஞ்ச போல உங்களுக்கு நல்ல ஈமான் பக்குவமா தான் இருக்கும். வீடுகளுக்கு போனா மாற வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்து ஆகும் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வலவு லம் துத்னிபு லஜா அல்லாஹு பிஹல்கின் ஜதீதின் கை யுத்னிபு ஃபயக்ஃபிர லஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பாவம் செய்யாத நல்ல மக்களாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு புதிய ஒரு படைப்பு மக்களை கொண்டு வருவான். அவங்க பாவம் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வாங்க, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஹதீஸை. எப்படி? நீங்க பாவம் செய்யலன்னா பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்க கொண்டு வந்து அவர்கள் பாவம் செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறத அல்லாஹ் விரும்புறான். இப்ப சிலர்களுடைய மனதில் தோன்றும், அப்ப நான் பாவத்தை செஞ்சு போட்டு மறு தௌபா செய்வோம், அல்லாஹ் நபி கொண்டு வாரன்னு சொன்ன நாமே நாட்களை வர விட நாமளே செய்வோமே, புதிய படைப்பினங்களை வர விட்டு காணப்படாமலுக்கு நாமளே அந்த பாவத்தை செய்வோமே என்ற ஒரு சிந்தனை வேற ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்துடைய கருத்து அது இல்லை. பாவம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு மோட்டிவேஷன் பண்றது இந்த ஹதீதுடைய நோக்கம் அல்ல. இந்த ஹதீதுடைய நோக்கம் என்னன்னா, இவடத்துல இஸ்திக்பாருடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துகிறார். இஸ்திக்பாருடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறார். அல்லாஹ்க்கு விருப்பம், அல்லாஹ் கஃபூர், பாவத்தை மிகவும் மன்னிக்க கூடியவன். இப்ப நீங்க பாவம் செய்யலண்டா இஸ்திக்பார் செய்ய மாட்டீங்க. பாவம் செய்யலண்டா இஸ்திக்பார் செய்ய மாட்டீங்க. அப்ப இஸ்திக்பார் என்கிற அல்லாஹ்க்கு மிக விருப்பம். அதனாலதான் பாவமே செய்யாத நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 விடுத்தங்கள் இஸ்திக்பார் செய்வாங்க. பாவம் செஞ்சோ செய்யலையோ இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் பாவத்தை மிகவும் மன்னிக்க கூடியவன் என்கிற சிஃபத்து அல்லாஹ்க்கு இருக்குது. அந்த சிஃபத்தை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்களே தவிர நல்லா பாவம் செய்யுங்கோ அதுக்கு ஒரு இஸ்திக்பார் செய்யலாம் என்று. அல்லது சில நேரம் நமக்கு தெரியாம பாவங்கள் நடந்திருக்கலாம், அதுக்கு நாம இஸ்திக்பார் செய்யுது. நல்லா விளங்கணும், இஸ்திக்பார் என்கிற ஒன்று இருக்குது, தௌபா என்கிற ஒன்று இருக்குது. ரெண்டையும் டிவைட் பண்ணி வழங்கி கொண்டாங்க.
தௌபா என்று சொல்றது பெரும் பாவத்துக்கு செய்ய வேண்டியது தௌபா. உதாரணமா ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டார். இவர் அளவா பள்ளிவாசல்ல மிம்பருக்குள்ள வந்து அஸ்தக்ஃபிருல்லா 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 என்ன செய்து வருமா? இல்லை. இவர் தௌபா செய்யணும். அந்த விபச்சாரத்துக்குரிய தௌபா என்ன? கல்லறிஞ்சு கொள்ளணும். களவெடுத்தார். இவருக்குரிய தௌபா என்ன? களவெடுத்தாலுக்குரிய தௌபா என்ன? எப்படி? வெட்டணும், கையை வெட்டணும். அவர் இஸ்திக்பார் சரி வருமா? இல்ல. ஒரு ஆளை விட்டு காட்டினார். பத்தினி பெண்ண விபச்சாரத்தை கொண்டு விட்டு காட்டிட்டார். இவருக்கு என்ன தண்டனை? இவருக்கு என்ன தௌபா? இவருக்கு தௌபா என்ன? 80 கசையாடி அடிக்கும். இதான் இவர் தௌபா. ஆனா இஸ்திக்பார்ங்கிறதுக்கு சிறிய பாவத்துக்கு தான் இஸ்திக்பார். ரோட்டால போறோம், அந்நிய பெண்ணை பார்ப்பாட்டுட்டு தெரியாம பார்த்துட்டோம். இல்லாட்டி ஏதோ சைத்தானுடைய ஊசலாட்டம், சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களை பார்க்க வச்சுட்டு இப்ப இஸ்திக்பார் செய்யணும். எதுக்கு இஸ்திக்பார்? ஆனா இன்னொன்றை வழங்கணும். நம்ம செய்யற தப்பு பிறரோடு சம்பந்தப்பட்டு இருக்கப்படா. ஒரு ஆளுடைய பொருளை அபகரிச்சிட்டோம், இல்லாட்டி ஒரு ஆளுக்கு ஏசிட்டோம், ஒரு ஆளுக்கு அடிச்சிட்டோம், ஒரு ஆளை பத்தி நாங்க புறம் பேசிட்டோம். இந்த பாவத்துக்கு இஸ்திக்பார் சரி வராது. இதுக்கு உரியால் மன்னிக்கணும். உரியால் மன்னிக்கணும். எனவே நாங்க இஸ்திக்பார் என்பது சிறிய பாவத்துக்கு, தௌபா என்பது பெரும் பாவத்துக்கு. பெரும் பாவத்துக்குரிய தௌபா அந்தந்த குற்றத்துக்கு என்னென்ன தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதான் தௌபா. இது ஒரு சப்ஜெக்ட். இப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல குல்து, நான் இப்ப நபிகளார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். யா ரசூலல்லாஹ் மிம்ம குலிகல் ஹல்கு கால மினல் மாஇ. நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் படைப்பினங்கள் எதன் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மினல் மாஇ, தண்ணீரிலிருந்து படைக்கப்பட்டாங்க. குல்னா, நாங்க திரும்பி கேட்டோம், அல் ஜன்னத்து மா பினாஉஹா. இப்ப நம்ம பாடத்துக்கு வரோம். இரண்டாவது விஷயம், சொர்க்கத்தை பத்தி பேச வரோம். இப்ப கேட்டோம், சொர்க்கத்துடைய கட்டடங்கள் எப்படி இருக்கும்? பினா, பினாயா, இமாராண்டா கட்டடத்துக்கு சொல்ல அரபுல. சொர்க்கத்துடைய கட்டடங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டதுக்கு இப்ப சொன்னாங்க, கால லபினத்துன் மின் ஃபித்தா வலபினத்துன் மின் தஹப். என்னையாம் அங்க கல் இருக்குதானே, கல்லு வந்து வெள்ளியால இருக்கும், தங்கத்தால இருக்குமா. சுவர் எப்படி இருக்கும்? அந்த சுவர் எப்படி இருக்குமா? கல் எப்படி இருக்கும்? தங்கத்தால் இருக்கும் அல்லது வெள்ளி. தங்கம் வெள்ளியால கல்லு செய்யப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். நாம சுவர்கல்ல வச்சுக்கு படுற பாடு. தங்கத்தால கல்லு, வெள்ளியால கல்ல எப்படி கற்பனை செய்வோம் நாம சொர்க்கத்தை பத்தி. வமிலாத்துஹா அல் மிஸ்குல் அத்ரஃபு அத்ஃபரு. அந்த இடையில சீமந்தி பூசுவோம் இல்லவா? ரெண்டு கல்ல வச்சு போட்டு சீமந்தி பூசுறமா இல்லையா? ரெண்டு கல்ல வச்சு போட்டு என்ன செய்யணும்? சீமந்தி பூசுறோம்ல. அந்த சீமந்தி என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், மிகவும் மணமான கஸ்தூரி. கஸ்தூரியால சீமந்தி பூசுறது. கற்பனை செஞ்சு பாருங்க எப்படி. தங்க கல்லு, வெள்ளி கல்லு,
அங்கால பூசப்படுறது மிஸ்கு, கஸ்தூரி, கடும் மனம். அந்த வீட்டுக்கு நாங்கள் பதிச்சிருப்போம், முத்துக்கள் மாதிரி பதிச்சு, சின்ன சின்ன கல் பதிச்சிருப்போமா, வீடுகளுக்கு நாங்கள் பதிச்சு வச்சிருப்போம் தெரியுமா? அந்த கல் என்ன? அங்க முத்துக்கள், முத்துக்களால சின்ன சின்ன கல்லுகள் பதிக்கப்பட்டிருக்கு. வல்யாக்கூத், மரகதத்தால, முத்துக்கள் மரகதத்தால கல்லு பதிக்கப்பட்டிருக்கு. வதுர்பத்துஹா அஸ்ஸஅஃபரான், மண் எடுக்கிற இடம், சொர்க்கத்தை கட்டுறதுக்கு மண் எடுக்கிற இடம் இருக்கிறவா, துருபத்தண்டா அடுத்த மக்கானு துருப், மண் எடுக்கிற இடம் இருக்குதானே, அது எப்படி? அது ஜஅஃபரான், குங்குமத்தால இருக்குமாம். அது எப்படிக்கும்? குங்குமம். சொர்க்கத்துக்கு மண் எடுக்கிற இடம் குங்குமம். நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், கொஞ்சம் என்ன நாமே சொர்க்கத்துக்குள்ள போகணும். மையதுஹுல்ஹா, யார் இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைகின்றாரோ, என் அம் வலா யப்அஸ், யார் இந்த சொர்க்கத்துக்குள்ள போறாங்களோ அவங்க நிராசையே அடைய மாட்டாங்க, அவங்க சுவண்டிகளை அனுபவிச்சு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. எப்படி வீடு, சுப்ஹானல்லாஹ், எப்படி அழகா இருக்கும். இதை நினைச்சு நினைச்சு நாங்க சொர்க்கத்துக்கு போறத நினைச்சு நினைச்சு நாங்க அமல் செய்யணும். அதே மாதிரி வயஹுலுது லா யமூது, நாங்க என்ன சொர்க்கத்துக்குள்ள நிரந்தரமா இருப்பாங்க, மௌத்தே கிடையாது சொர்க்கத்துல. வலா தபுலா சியாபுஹும், அவர்களுடைய ஆடைகள் இத்து போகாது. வலா யஃப்னா சியாபுஹும், அவருடைய ஆடைகள் அழிந்து போக மாட்டாது. சும்ம கால், மீண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலாசுன், மூன்று நபர்கள் இருக்கின்றார்கள், லா யுரத்து துஆஉஹும். மூணாவது விஷயம், ரெண்டு விஷயம் பேசிட்டோம். ஒன்று என்ன, மனிதர்கள்டா யாருங்கிற விஷயம் பேசிட்டோம். ரெண்டாவது சொர்க்கத்தை பத்தி பேசிட்டோம். மூணாவது யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறது ஒரே ஹதீஸ் தான். இந்த மூணு விஷயமும் ஒரே ஹதீஸ் தான் பேசுது. ஸலாசுன், மூன்று நபர்கள் இருக்கிறாங்க, லா யுரத்து தஅவத்துஹும், அவர்களுடைய துஆ மறுக்கப்பட மாட்டாது. அதுல முதலாவது யாரு? அல் இமாமுல் ஆதிலு, நீதம் செலுத்தக்கூடிய அரசன். இமாம், இவருடைய துஆ கேட்டா துஆ ஒரு நாளும் திருப்பி அனுப்பப்பட மாட்டாது, தட்டிவிடப்பட மாட்டாது. இரண்டாவது வஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திரு, நோன்பாளி நோன்பு திறக்கப்படுகின்ற நேரத்தில் கேட்கிற துஆ. நோன்பு பிடிச்சவர் நோன்பு திறக்க கேட்கிற துஆ அது மறக்கப்பட மாட்டாது. ஏன் காரணம் என்றா, ஒரு இபாதத்தை செஞ்சு போட்டு அவர் துஆ செய்யறாரு, அதனால அது கபூலியத். அதனாலதான் நாங்க தொழுதுட்டும் துஆ செய்யறோம். தொழுதுட்டு துஆ செய்யறேன்னு ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு அல்லாஹ் கபூல் செய்வார். நபிகளாக சொன்னாங்க, இந்த இஃப்தார் செய்யற நேரத்தில் கேட்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். மூணாவது வதஅவத்துல் மظ்லூம், அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ. நாம் யாருக்காவது அநியாயம் செஞ்சிட்டோம்னா அவருடைய துஆ தட்டிவிடப்பட மாட்டாது, டைரக்டா போய் சேர்ந்துடும். யர்ஃபஉஹா அல் கமாம், என்னது அந்த துஆ திரைய நீக்கிவிடும். திரைய அல்லாஹ்ட திரை எல்லாத்தையும் நீக்கி அல்லாஹ் கிட்ட டைரக்டா போய் சேர்ந்துடும் இந்த மூன்று துஆக்கள் என்கின்ற விஷயத்தை இந்த ஹதீஸில் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. வதுஃப்தஹு லஹா அப்வாபுஸ் ஸமா, அந்த துஆ போறதுக்கு இந்த மூணு பேருடைய துஆவும்
போறதுக்கு அல்லாஹ் வானத்தினுடைய கதவுகளை திறந்துடுவான். வானத்துடைய கதவுகள் அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பான். வயகூலு ரப்பு தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொல்லுவானாம், வஇஸ்ஸதி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், நீ கேட்கிற துஆக்கு நான் எப்படியோ உதவி செஞ்சுதான் ஆகுவேன், அது சற்று பிந்தினாலும் சரி. அல்லாஹ் என்ன சொல்றான்? நாமெல்லாம் நமக்கு 6 மணி செஞ்சாலும் நம்ம உடனே துவா செய்யணும், கிடைக்காது, கொஞ்சம் கோபம் வருது நமக்கு. அது அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅன்சுரன்னக, திட்டவட்டமாக உனக்கு நான் உதவி செஞ்சே ஆகுவேன், அது சற்று தாமதமாக இருந்த போதிலும் சரியே. அல்லாஹ் தஆலா சொல்றார். இரண்டாவது பாடம் முடிஞ்சு. மூணாவது பாடம் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் கொண்டாந்திருக்கிறாங்க. சொர்க்கத்தில் பாபு மாஜா ஃபி சிஃபதி குரஃபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ரூமுகள் எப்படி இருக்கும், இதை பத்தி பேச போறாங்க. சொர்க்கத்துடைய ரூமுகள் எப்படி இருக்கும், இதை பத்தி கொஞ்சம் பேச போறாங்க. روم. وبه قال حدثنا علي بن حجر قال حدثنا علي بن مسهر عن عبد الرحمن بن إسحاق عن النعمان بن سعد عن علي قال قال رسول الله صلى الله عليه وسلم إن في الجنة لغرفا. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், சொர்க்கத்தில் ரூமுகள் இருக்குது, அறைகள். யுரா லுஹூருஹா மின் புத்தூனிஹா வ புத்தூனுஹா மின் லுஹூரிஹா. வெளியிலிருந்து பார்த்தா உள்ளுக்கு இருக்கிறது விளங்கும், உள்ளுக்கு இருக்கிறது வெளி போய் பார்த்தோம்டா வெளியே இருக்கிறது விளங்கும். எப்படி எப்படி மேம் சொர்க்கம்? எப்படி சொர்க்கம்? உள்ளுக்கு இருந்து பார்த்தா என்ன விளங்கும்? வெளியே இருக்கிற விளங்கும். வெளியே இருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது விளங்கும். இப்படி சின்னத்தோட ஒரு சஹாபி எழுந்தார். ஃபகாம இலைஹி அஅராபியுன், ஒரு அரபி எழுந்தார். எழுந்து கேட்டாங்க, கால் லிமன் ஹிய யா நபி அல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஆசை வந்துட்டு, சஹாபாக்களுக்கு சின்னத்தோட ஆசை வந்துட்டுப்பா. உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளியே விளங்குமாம், வெளியே இருந்து பார்க்க உள்ளுக்கு விளங்குமாம். இந்த சுவண்டியை நான் அனுபவிக்கணுமே. எழுந்து கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இது யாருக்கு கிடைக்கும் யார ரசூலல்லாஹ் அந்த பாக்கியம்? செல்லுங்க யார ரசூல், நான் அந்த பட்டியலுக்கு நான் வரப்போறேன் யார ரசூலல்லாஹ். ஆசையோட கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இப்ப ஒவ்வொன்றா சொல்ல போறாங்க. கால ஹிய, அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்டா, லிமன் அதாபல் கலாமே. முதலாவது பாட்டு யார் தெரியுமா? தன்னுடைய பேச்சை அழகுபடுத்தியவர், அழகாக பேசியவர். இவருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்க, இந்த சொர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை கொடுக்கான. ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. அல்லாஹு அக்பர். ஷஹதுல்லாஹ்.
அல்லாஹ் அக்பர். لا إله إلا الله. اللهم صل على محمد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة محمدا الوسيلة والفضيلة. ஹைர். அப்போ அந்த சஹாபி என்ன கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்க போகுது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு லிமன் அதாபல் கலாமே, நல்ல பேச்சு பேசுறார்கள், பெற்றோர்களோட நல்ல முறையில் பேசுறது, குடும்பத்தோட நல்ல முறையில் பேசுறது, நண்பர்களோட நல்ல முறையில் பேசுறது, மனைவியோட நல்ல முறையில் பேசுறது, இப்படி பேசுறாக்கள், தன்னுடைய பேச்சு நல்ல பேச்சு பேசுறாக்கள், அல்லாஹ் பத்தி பேசுற. எங்கட என்ன அரசியல் விஷயம் தான், நாங்க உண்மையிலேயே அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எவ்வளோ வார்த்தைகள் நாங்கள் பாவிச்சிட்டோம். அவர் வந்தா இப்படி இருக்கும், இவர் வந்தா இப்படி இருக்கும், யாராலையும் யார் எதுவும் நடக்கிறல்ல, எல்லாம் எல்லாம் அல்லாஹ் கொண்டா நடக்குது. இந்த ஈமான நாங்க படிக்கணும். அவங்களோட பேச்சுகளை அழகாக்கி கொண்டா இந்த சொர்க்கம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவான். இது ஒன்று. ரெண்டாவது வசல்லா லில், ரெண்டாவது வஅத்அமத் தஆமே, ஏழைகளுக்கு உணவளிக்கார், இவருக்கும் இந்த சொர்க்கம் கிடைக்கும். மூணாவது வஅதாம ஸியாமே, தொடர்ந்து நோன்பு பிடிக்கார். தொடர்ந்து நோன்பு பிடிக்காரண்டா, தொடர்ந்து பிடிக்கிறண்டா ஃபர்லான நோன்பு, நஃபிலான நோன்புகள் இதை பிடிக்காது, சொல்லப்பட்ட நோன்புகளை பிடிக்காது. மூணாவது வஸல்லா லில்லாஹி பில்லைலி வன்னாசு யனாமு, மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இரவையில் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகிறார், இவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், இவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த பாடம், நாலாவது பாடம், அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய நாலாவது பாடம், பாபு மாஜா ஃபி சிஃபதி தரஜாத்தில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய அந்தஸ்து எப்படி இருக்கு அதை பத்தி பேசுறாங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم في الجنة 100 درجة, சொர்க்கத்தில் 100 அந்தஸ்து இருக்கிறார். எத்தனை அந்தஸ்து இருக்கு சொர்க்கத்தில்? 100 அந்தஸ்து இருக்குது. மா பைன குல்லி தரஜத்தைனி 100 ஆமின், ஒவ்வொரு 2 அந்தஸ்துகளுக்கு மத்தியில் உள்ள தூரம் 100 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தில் எத்தனை அந்தஸ்து இருக்குது? எத்தனை அந்தஸ்து இருக்கு?
எத்தனை? 100. அந்த 100ல ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் உள்ள அந்தஸ்து இருக்கு தானே, அது 100 வருஷம் தொலைதூரம் இருக்கும். ஒரு முதலாவது அந்தஸ்துக்கும் 2வது அந்தஸ்துக்கும் மத்தியில் உள்ள தூரம் எவ்வளவு? 100 வருஷம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது அஞ்சாவது பாபு மாஜா ஃபி சிஃபத்தி நிசாஇ அஹ்லில் ஜன்னah. சொர்க்கத்தில் உள்ள ஹூர்லீன்களுடைய அவங்களை பத்தி பேசுற பாடம். ஹூர்லீன்கள் என்று நம்முடைய ஊட்ட சென்னா நைட்டுக்கு சாப்பாடு கிடைக்காது. சாதாரணமான விஷயம் இல்லை சகோதரர்களை. ஒரு விஷயத்தை வழங்கணும். பெண்களும் இருப்பீங்க. நம்முடைய கணவனுக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஏசக்கொல நம்மளுக்கு எழுதப்பட்ட ஹூர்லீன்கள் இவ கேசுறாங்க. இவ கேச்சுடுது எனக்கு எழுதப்பட்ட கணவனுக்கு ஏன் ஏசுறா என்று. ஹதீஸ். இப்ப அவங்கள பத்தி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். عن عبد الله بن مسعود عن النبي صلى الله عليه وسلم قال إن المرأة من نساء أهل الجنة لا يرى بياض ساقها من وراء 70 حلة حتى يرى مخها وذلك بأن الله تعالى يقول كأنهن الياقوت والمرجان. ஹதீஸ்ல வருது, சொர்க்க பெண்கள் இருக்கிறாங்களே ஹூர்லீன்கள், அவங்களோட கண்டை காலுடைய வெள்ளை எப்படி இருக்க முடியுமா? 70 திரை 70 ஆடைகளுக்கு அப்பால் இருந்து தெரியுமா? அது 70 ஆடைய அந்த ஹூர்லீன்கள் 70 ஆடைய அணிஞ்சிருந்தாலும் அந்த காலுட வெள்ள இருக்கலாம், வெள்ள விளங்கு. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் என்னன்னா, நாங்க இதெல்லாம் நினைச்சு அமல் செய்யணும். இனாபத், அல்லாஹ் கிட்ட தேட்டம். இவ்வளவு ஒரு பாக்கியத்தை, இந்த சொர்க்கத்தை, இந்த ஹூருல் ஈன்களை அல்லாஹ் எனக்கு தரப்போறான். இதை நினைச்சு நினைச்சு நாங்க என்ன செய்யணும்? எங்களோட அமல்கள்ல இபாதத்துல ஆசை வரணும். இபாதத்துல ஆசை வரணும். அதே போலதான் இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, அது மட்டும் இல்லை, அவங்களோட அந்த காலுக்குள்ள இருக்கிற அந்த லொழுலட்டுன்னு சொல்லுவோமே, அது கூட விளங்கும். அது கூட விளங்கும். அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னத யௌமல் கியாமத்தி அலா மிஸ்லி தௌஇல் கமரி லைலத்தல் பத்ரி. சொர்க்கத்துக்கு முதலாவது போகக்கூடிய கூட்டம் அவங்க எந்த அளவு பிரகாசமாக இருப்பாங்கன்னா, பூரண சந்திர காலம் இருக்குது. அதாவது என்ன சொல்லாது, லைலத்துல் பத்ர், பௌர்ணமி. அந்த பௌர்ணமி இரவுல நிலவு எப்படி வெளிச்சமாக இருக்குமோ அப்படி வெளிச்சத்தில் போவாங்களா. வஸும்ரத்து சானியத்து, இரண்டாவது பாட்டி எப்படி போவோம்டா, அலா மிஸ்லி அஹ்சனி கௌகபின் துர்ரியின் ஃபிஸ்ஸமா
வானத்தில மின்னக்கூடிய நட்சத்திரம் இருக்கிறதா, நட்சத்திரத்துல ஒளிய போல போவாங்களா. லிகுல்லி ரஜுலின் மின்ஹுமா ஜௌஜதான், அங்க போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 2 மனைவிகள் கொடுக்கப்படும். இந்த பாய் பேசொன்னா துறக்கொன்னா 2 மனைவி. அலா குல்லி ஜௌஜத்தின் சபூன ஹுல்லா, ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் 70 ஆடைகள் அணியப்படுமா. துரா முஹு சாகிஹா மின் வராஇஹா, என்னது அந்த சாக்கில அவங்களோட கால் கண்டை காலுடைய அந்த வெள்ளை நிறம் 70 ஆடைக்குள்ளால இருந்து வெளியாகுமா. கண்ணியமானவர்களே, நாங்க உண்மையிலேயே இப்ப 2 மனைவிமார் என்றா உண்மையிலேயே பேச மாட்டோம். காரணம் தெரியுமா? உண்மையா நாங்கள் ஓதக்கோல சம்பந்தம் ஒரு உஸ்தாதும் வழங்கப்படுத்தினார். டைம் ஆயிடுச்சு. என்ன காரணம் என்றா, பெண் மாறி கேட்டுருவா. நம்ம ஊர்ல மாறி கேட்டுருவாங்க, உங்களுக்கு எனக்கு ஊடு கட்டி தந்து என்னை வாழ வைக்க வக்கில்ல, அதுக்குள்ள 2வது பொண்ணு அவங்களுக்கு. முதல்ல கட்டின வீட்டுக்கு காசை தாங்கோ என்றா, அப்ப நாம செல்லுவோம் பேப்பர்ல எழுதி போட்டு தாங்க 2வது மனைவி எம்போம். இதான் உண்மையான காரணம். நம்முட சொந்த வீட்டில காணியில நாங்க வச்சிருப்போம்டா வாய் பேசலாம். நாங்க ஜெனிவினா இருந்தோம்டா யாரும் வாய் பேசலாம். இன்றைக்கு பெண்கள் அந்த குர்ஆன் வசனத்தை மறுக்கிற அளவுக்கு வந்துட்டு, நான் உண்மையை யதார்த்தத்தை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இன்றைக்கு ஓதின பெண்கள் கூட மௌலவி மாற முடிக்கிறதில்ல. ஏன்னு கேட்டா, அதுக்கு 4 கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவைய ஃபத்வா சொல்றாக்கள். நீங்க பெண்ணத்தை ஓதினே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மறுத்தாலே காஃபிரே. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மறுத்தா காஃபிர். சகோதரர்கள், இது தனியொரு தலைப்பு. இது ஒரு தனியொரு தலைப்பு. இஸ்லாம் ஏன் அதை விதியாக்கி இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது முடித்த திருமணமே ஒரு விதவையை முடிச்சாங்க. விதவை மட்டுமில்ல, வயசுல மூத்த பெண்மணி. ஏன் முடிச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிய முடிச்சு காட்டினாங்க. ஏன் முடிச்சு காட்டினாங்க? யதார்த்தம் இருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளையும், யதார்த்தம் இருக்க ஒவ்வொன்றுக்குள்ளையும். ஒரு கலாநிதி பெண்மணி ஒரு கிதாப் எழுதினாங்க. ஒரு பெண்மணி கிதாப் எழுதினா 4 திருமணம் ஒவ்வொரு ஆணுக்கும் முடிக்கத்தான் வேணும் என்று. 1 கன்னிப்பெண், 2வது விதவை பெண், 3வது இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணி, 4வது ஒரு அனாதையை முடிக்கும். சகோதரர்களே, மெயின் காரணம் என்ன? நாங்க ஜெனுவினா முடிக்கணும். மனைவிர கார்ல, மனைவிர பங்களாவுல, மனைவிர கடையில, மாமனார் உழைச்சி தந்த கடையில நாங்க இருந்து சாப்பிட்டா சாத்தியம் இல்லை. திண்ட சோத்துக்கு காசு தாங்கோ, தங்கின வீட்டுக்கு வாடகை தாங்கம்பாங்க, அவ்வளவுதான். எனவேதான் நாங்க இந்த விஷயங்களை எல்லாம் பேணி சொர்க்கத்தை அடையணும். எங்களோட நோக்கம் சொர்க்கத்தை அடையணும். இதுக்கு நாங்க என்ன வழி செய்யலாமோ இந்த வழிகளை சமைச்சு கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம அடையும். இவ்வளவு பெரிய சொர்க்கம், பெரிய பாடம் நிறைய பார்த்திருக்குது, சந்தர்ப்பம் இல்லை. எனவேதான் நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து அல்லாஹ்வால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு
நீ ரஹ்மத்து செய்வாயாக. எங்களுக்கு படித்து தந்த ஓதி தந்த எல்லா ஆசான்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய கல்வியில் அபிவிருத்தியை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் அவருடைய குழந்தைகளை ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, தாயிகளாக, நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக, ஈருலகத்திற்கும் பிரயோசனமானவர்களாக ஆக்குவாயாக. யாருடைய எங்களுடைய எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவருடைய கபர்களை எல்லாம் வெளிச்ச வீடுகளாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்வாயாக. பலஸ்தீனுடைய மக்களை கபூல் செய்வாயாக. அவருடைய பிரச்சனைகள் சிக்கல்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கபராளிகளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யாரெல்லாம் முஸ்லீம்கள் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அனைவர்களுடைய கபர்களையும் யா அல்லாஹ் வெளிச்ச வீடுகளாகி கொடுப்பாயாக. யாரெல்லாம் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் சக்கராத்தோடு இருக்கிறாங்களோ அனைவர்களுடைய நாவுகளில் இருந்தும் யா அல்லாஹ் இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற நேரத்தை சந்தோஷமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் தீராத நோய்களில் இருந்தும் திடீர் விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லி அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எமக்காக சுவர்க்கத்தை பற்றி அழகான முறையில் விளக்கம் தந்த உமர் அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளரும் அக்கரை பற்றி ஜமியத்துல் உலமாவினுடைய உறுப்பினருமான எஸ்.ஜே. மக்சூத் அலி ஷாதி ஹசரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈமானும் இல்மும் என்ற தலைப்பில் பயான்கள் பெறும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.